ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து நமக்கு புதுசாக ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆனுவல் பிளானர் இந்த வருஷம் 2026க்கான பிளானரை நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இது ஆசிரியர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்த்துக்கலாம். இப்போ ஆனுவல் பிளானரை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஆனுவல் பிளானர் 2026 அப்படின்றதுக்குள்ளே போகணுன்னா என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றது எப்பப்போ எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி இது ஆல்ரெடி நோட்டிஃபைடு அப்படின்னு வந்திருக்கு. அந்த ஜாபுக்கான எக்ஸாம் ஆல்ரெடி நோட்டிஃபை கொடுத்துட்டு இருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. அதுவும் இந்த வருஷம் மே மாதம் எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு February to June கொடுத்துருக்காங்க. February மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஜூனில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும் நமக்கு. பிடி அசிஸ்டண்ட் BRTE அப்படின்றதுல March to July கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் எந்த டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜூலையில் எக்ஸாம் எப்போ அப்படின்ற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. TN டெட் மே டு ஜூலை கொடுத்துருக்காங்க. மே மாதம் அனௌன்ஸ்மெண்ட் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா தான் ஜூலையில் நமக்கு எக்ஸாம் வரும். சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் CMRF அப்படின்ற இதில் ஜூன் டு ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனில் நமக்கு வரும். ஆகஸ்ட்டில் எக்ஸாம் டேட் நமக்கு என்றைக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த செட்டில் பார்த்திங்கன்னா ஜூலை செப்டம்பர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஜூலையில் வரும், செப்டம்பரில் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி வரும். TN டெட் 2 டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மே டு ஜூலை கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக அக்டோபர் டு டிசம்பர் கொடுத்துருக்காங்க. அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வரும், டிசம்பரில் நமக்கு எக்ஸாம் வரும். அடுத்த நோட்டில் பார்த்திங்கன்னா இந்த 7 செக்டருக்குள்ளே எது வேணும்னாலையும் நீக்கப்படலாம், எது வேணும்னாலையும் ஆட் பண்ணவும் படலாம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, there may be addition or deduction to examination mentioned in the பிளானர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானரில் எது வேணும்னாலையும் டெலீட் பண்ணப்படலாம், ஆட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கான அப்டேட் இதுதான். இதில் 2 டைம் TN டெட் கொடுத்துருக்காங்க. அதுதான் டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸே. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.